So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So before starting the reading, so thank you so much for each and everybody. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப thank you. Because என்னோட பர்த்டேக்கு நீங்க எல்லாருமே வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. Thank you so much. நீங்க எதுல நீங்க வந்து பார்த்தாலும் சரி நிறைய பேர் நீங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அண்ட் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் நிறைய பேர் வந்துட்டு நீங்க உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருந்தீங்க. நான் எல்லாமே நான் பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச், ரியலி தேங்க்யூ ஸோ மச். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை தான். உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப அது ஒரு ஹாப்பியா, இது ஒரு நல்ல, இது எப்படி சொல்றது, ஒரு ஃபேமிலி மாதிரி எனக்கு அந்த ஒரு ஃபீல் எனக்கு வந்து கொடுத்தீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மறுபடியும் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னொரு ரெக்வஸ்டடா ஒரு சில டாபிக்ஸ் வந்து நீங்க கேட்டிருந்தீங்க, அதை நான் கவர் அப் பண்றேன். நோ கனெக்ட் பேஸ் பண்ண டாபிக்ஸ் கேட்டிருந்தீங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோல நான் வந்து கவர் அப் பண்றேன். ரீயூனியன் பத்தின டாபிக்ஸ் எல்லாமே அடுத்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்க பர்சனோட கரண்ட் சிச்சுவேஷன்ஸை பேஸ் பண்ண விஷயம் தான் இங்க வந்து பார்க்க போறோம். ஸோ இது நம்ம ஒரு டீடைல் ப்ரிடிக்ஷனா வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங், கமெண்ட் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் அவங்களோட ஹைப்போட சப்போர்ட் நீங்க கண்டிப்பாக கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்களோட பர்சனல் லைஃபுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். லெட்ஸ் ஸ்டார்ட் ரீடிங் நவ். இங்க வந்து நம்ம கரண்ட் சிச்சுவேஷன் படி நம்ம ஒரு பக்கம் நம்ம பார்த்தாலும் இதுல நிறைய ஒரு யூனிக்கான ஒரு சில மெசேஜஸ்மே தான் வந்திருக்கு. நான் அந்த விஷயத்தையும் நான் வந்து கவர் அப் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு மாதிரி டிஃபரெண்டா ஒரு வேக்கு இது வந்து கூட்டிட்டு போகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ரீடிங்கோட எனர்ஜிஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்க உங்க ரெண்டு பேரோட சைட்ல இருந்தும் நம்ம பார்க்கும்போது, இப்போ நீங்க அஸ் அ வியூவர் நீங்க வந்து என்ன பண்ணியிருந்திருப்பீங்க அப்படின்னா, உங்களை சுத்தியுமே இந்த கனெக்ஷன்ஸ்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி டிஸ்டர்பன்ஸோ, பொதுவா இப்போ இந்த ரீடிங் நீங்க வந்து பாக்குறவங்க, நீங்க மேரிட் பர்சனா இருக்கீங்க, ஒரு அன்மேரிட் பர்சனா இருக்கீங்க, யாரா வேணாலும் இருக்கலாம். உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் பத்தின ஐடியாஸா இருக்கட்டும், அது வந்து யாருக்காவது வந்து தெரிஞ்சிருக்கு. இப்போ நீங்க ஃபேமிலியை நீங்க வந்து இன்வால்வ் பண்றீங்க, இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்க வந்து இன்வால்வ் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்க சைட்ல நீங்க யாருக்கிட்டையாவது வந்து ஏதாவது ஒரு உதவின்னு சொல்லி ஏதாவது கேட்டிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா, ஏன்னா இங்க வந்து கண்டிப்பா உங்க சைட்ல நான் வந்து அந்த தேர்ட் பர்சன்ஸோட எனர்ஜி வந்து பிரசன்ஸ் நான் இங்க வந்து பாக்குறேன். உங்களோட சைட்ல பேசிக்கா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, வியூவர்ஸ் நீங்க பாக்குறவங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா, நீங்க அவங்க கிட்ட கேட்ட சில விஷயங்கள்ல நீங்களாவே மேனிபுலேட் ஆயிருப்பீங்க. அதாவது இப்போ உங்களோட எப்படி சொல்ல, ஒரு க்ளோஸ்டு ஃப்ரெண்டா இருக்கட்டும், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், உங்களோட பேரண்ட்ஸா இருக்கட்டும், கூட பிறந்தவங்க சிப்ளிங் யாரா வேணாலும் இருக்கட்டும். இப்போ அவங்க கிட்ட போயிட்டு நீங்க உங்க ஃபேமிலி பத்தின ஸ்டோரியை நீங்க அவங்க கிட்ட போய் சொல்றீங்க அப்படின்னா, அவங்க அதுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்க அதனால வந்து ஒரு பக்கம் மேனிப்புலேட் ஆயிட்டு என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட பர்சன் கிட்ட வந்துட்டு நீங்க ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து பேசியிருக்கலாம். அது த்ரூ ஏதாவது ஒரு சில சண்டை கூட வந்திருக்கலாம், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதனால கூட வந்து கிரியேட் ஆயிருக்கலாம். அதாவது உங்களோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு ஒப்பீனியன் வந்து கேட்டிருக்கீங்க. இப்போ உங்களோட மதர்னு கூட வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஏன்னா உங்களுக்கு இது ஈஸியா புரியும் அப்படின்னால நான் சொல்றேன். இப்போ உங்களோட மதர் கிட்ட நீங்க ஒரு விஷயம் வந்து கேட்டிருக்கீங்க, ஒரு ஒப்பீனியன் நீங்க வந்து கேட்டிருக்கீங்க, அவங்க ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க. அதை நீங்க வந்து கேட்டுட்டு அதை உங்க மனசுக்குள்ள வச்சுக்காம அதை உங்க பர்சன் கிட்ட நீங்க அதை போய் வந்து வெளிப்படையா வந்து அதை பத்தி கேட்டிருக்கலாம். ஸோ அப்படி நீங்க அதை கேட்கும் போது என்ன அப்படின்னா, நீங்க வந்து இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டீங்க, உங்க அம்மா இப்படி சொன்னாங்க அதனாலதான் நீங்க இப்படி கேட்டிருக்கீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்க மாட்டீங்க. உங்களோட கருத்து நீங்க வந்து தெரிவிக்கிற மாதிரி நீங்க சொல்லியிருக்கலாம். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அப்படி நீங்க பேசியிருக்க மாதிரி உங்களோட பர்சன் கிட்ட நீங்க வந்து பேசியிருப்பீங்க, சில விஷயம்லாம் பேசியிருப்பீங்க. அது கொஞ்சம் ஹார்ஷா, ரூடா அந்த மாதிரி நீங்க ஏதாவது வந்து பேசியிருக்கலாம். நீங்க கோவப்பட்டு ஏதாவது ஒரு சில விஷயம்லாம் நீங்க வந்து பண்ணியிருப்பீங்க, பேசியிருப்பீங்க. அதாவது வேஸ்டான ஒரு டாபிக் தான் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா, அதெல்லாம் நீங்க அவங்க கிட்ட போய் பேசியிருப்பீங்க. ஸோ அப்படி பேசியிருக்கும் போது என்னன்னா, உங்க பர்சன் அதனால வந்து நிறைய ட்ரிகர் ஆயிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்களுக்கு உங்க மேல வந்து கோவம் இருக்கு. இப்ப நீங்க அவங்களோட எனர்ஜியை நீங்க சென்ஸ் பண்ணா கூட உங்களுக்கே தெரியும் உங்க பர்சன் ஏதோ ஒரு விஷயத்துல வந்து உங்க மேல கோவமா இருக்காங்க அப்படின்னு. அவங்க சரியா பேசுற விதத்திலேயே நீங்க அந்த ஒரு சேஞ்சஸ் நீங்க வந்து பார்க்கலாம். அவங்க சரியா பேசாம இருப்பாங்க, இல்ல அவங்க பேசுறாங்க அப்படின்னா கூட, இப்ப நல்லா தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட திடீர்னு அவங்க கோவப்படுவாங்க. திடீர்னு வந்துட்டு லைக் அப்படியே உங்ககிட்ட எதுவுமே வந்து பேசாம கொஞ்சம் அமைதியா வந்து இருக்கிறது. ஏதாவது ஒரு விஷயம் துருவி நீங்க ஏதாவது கேட்டீங்க அப்படின்னா உடனே அவங்க கோவப்பட்டு உங்ககிட்ட வந்து சண்டை போடுறது. ஸோ அவங்களோட எமோஷன்ஸ் வந்து கண்டிப்பா அவங்க வெளிப்படுத்த தான் வந்து செய்வாங்க. அந்த ஒரு கோவமான அந்த ஒரு ஆங்கரான ஒரு ஃபேஸை வந்து கண்டிப்பா வெளிப்படுத்த தான் வந்து செய்வாங்க. அவங்களுக்கும் பர்சனலா இவங்களை சுத்தி இருக்கவங்க, அகெயின் அவங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கட்டும், அவங்களும் இவங்களை ஒரு சில விதத்துல வந்து மேனிபுலேட் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா.
பர்சனலாவே அவங்க லைஃப்ல சில விஷயத்துல வந்து மேனிபுலேட் பண்ணிருப்பாங்க. இவங்களுக்கு இப்ப வந்து என்ன அப்படின்னா எல்லாமே வந்து எல்லாமே அப்படி அவங்க தலையில வந்து நிக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? எங்க திரும்பி பார்த்தாலும் எல்லாமே அவங்கள வந்து மேனிபுலேட் பண்ணிருக்காங்களா, எல்லாருமே அவங்க தேவைக்கு தான் அவங்கள வந்து யூஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரி வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பாக்குறாங்க அப்படிதான் நான் வந்து சொல்லுவேன். அவங்க வேற ஒரு கண்ணோட்டத்துல வந்து பாக்குறாங்க அப்படின்ற வந்து ட்ரிகராய் தான் வந்து இருக்காங்க. சோ இவங்களோட ஃபேமிலி சைட்லயும் கொஞ்சம் ட்ரிகரா இருக்காங்க. அண்ட் நீங்க பண்ண சில விஷயத்துலயும் இவங்க வந்து இப்போதைக்கு ட்ரிகராய் தான் வந்து இருக்காங்க அப்படின்றனால இவங்க அதிகமா வந்து கோவப்படலாம் இந்த டைம்ல. பட் இவங்களோட எனர்ஜி எப்படி நான் வந்து பாக்குறேன் அப்படின்னா, ஒரு டைம்ல இவங்க ரொம்ப அதிகமா வந்து கோவப்படுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்னன்னா லைக் அந்த கோவம் அவங்களை விட்டு போயிடும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் காம் டவுன் ஆயிருவாங்க, செட்டில்ட் ஆயிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதனால அந்த டைம்ல வந்து ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். அவங்க அந்த கோவப்பட்டு அவங்க அந்த மாதிரி பர்ஸ்ட் ஆகி வந்து சண்டை போடுறாங்க அப்படிங்கிறப்ப வேணா அந்த செக்மெண்ட்ல வேணா சில பிரச்சனைகள் உருவாகலாம். பட் அதனால இன்னும் ஏதாவது ஒரு மேஜர் ப்ராப்ளம் வந்துருமோ, இல்ல அதனால இன்னும் ஏதாவது இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது விரிசல் ஏற்பட்டுருமோ அப்படின்னா அது எதுவுமே நடக்காது. ஓகேங்களா? ஸோ அந்த டைம்ல அவங்க வந்து கோவப்படுறது அதனால உருவாகக்கூடிய அந்த ஒரு டெம்பரரியான ப்ராப்ளம், அவ்வளவுதான் நான் வந்து பாக்குறேன். மற்றபடி எதுவும் மேஜர் ப்ராப்ளம் இருக்க மாதிரி எனக்கு வந்து தெரியல. பட் ஒரு விஷயம் இங்க நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சைடு தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் இருக்கு, அந்த சைடும் தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் இருக்கு. ரெண்டு பேரோட சைட்ல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் பர்சனோட இஷ்யூஸ் வந்து இருக்க தான் செய்யுது. இந்த டைம்ல நீங்க தான் வந்து என்னன்னா உங்களோட ஃபேமிலி, உங்களோட எமோஷன்ஸ் அப்படின்னு நீங்க வச்சுட்டு உங்களால வந்து லைக் இப்போ எப்படி சொல்றதுன்னா அந்த அந்த உறவையும் உங்களால பதச்சுக்க முடியாது, உங்களோட பர்சனையும் உங்களால வந்து பதச்சுக்க முடியாது. அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல நீங்க வந்து இருக்கீங்க. ஆனா உங்க பர்சனை பொறுத்த அளவுக்கு இப்போ தேர்ட் பர்சன் அவங்களோட ஃபேமிலியா இருந்தாலும் அவங்களுக்கு அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியும். அவங்க கோவப்பட்டு கூட அவங்க வந்து பேசுவாங்க, அவங்க ஃபேமிலி அவங்க வந்து திட்டுவாங்க. ஆனா நீங்க அந்த மாதிரி உங்க ஃபேமிலியை வந்து திட்டுற மாதிரிலாம் எனக்கு வந்து தெரியல. நீங்க அதை வந்து எப்படியோ ஒரு மாதிரி ஸ்மூத்தா நீங்க வந்து ஹேண்டில் பண்ணிட்டு தான் நீங்க வந்து போறீங்க. இப்போ இதுல வந்து என்னன்னா நீங்க ஒரு விஷயம் நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ உங்களோட ஃபேமிலியும் நீங்க மெயின்டைன் பண்ண நினைக்கிறீங்க, உங்களோட பர்சனும் நீங்க வந்து மெயின்டைன் பண்ண நினைக்கிறீங்க. ஒரு பேலன்ஸ்டா கொண்டு போகணும், ஃபேமிலியில எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு அது ரெண்டு தரப்புல இருந்தே நீங்க வந்து திங்க் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் நான் சொல்ல விரும்புறது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான். நீங்க இப்போதைக்கு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரையும் வந்து இன்வால்வ் பண்ணிக்க வேண்டாம். என்ன ஒரு சில பிரச்சனை நடந்தாலும் சரி, உங்க பர்சன் இந்த மாதிரி கோவப்பட்டு உங்ககிட்ட நடந்துக்கிறாங்க, கோவப்பட்டு இருக்காங்க, சரியா பேசாம இருக்காங்க, சரியான கான்டாக்ட் இல்ல, ஒரு ஆன் அண்ட் ஆஃபா கான்டாக்ட்ல மட்டும்தான் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு எந்த ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் அவங்கள போய் நீங்க மீட் பண்ணுங்க. அவங்கள நீங்க போய் மீட் பண்ணி ஒரு பிரைவேட்டா தனியா அவங்கள போய் மீட் பண்ணி எதுவோ அதை நீங்க வந்து பேசுங்க ரெண்டு பேருமே. ஏன்னா இங்க வந்து நீங்க கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இங்க இம்பார்ட்டன்டா வந்திருக்கக்கூடிய ஒரு மெசேஜஸ். ஏன்னா உங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே தான் ஒரு சில பிளாக்கேஜஸ் வந்து இருக்கு. உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு, உங்க பர்சனுக்கு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் வந்து நிறையவே இருக்கு. இது வந்து ஃபேமிலிக்குள்ள உட்கார்ந்து வந்து பேசுற விஷயம் வந்து கிடையாது. இது பிரைவேட்டா நீங்க தனியா போயிட்டு உங்களோட விஷயத்த நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும். ஸோ இப்போ நீங்க பிரைவேட்டா இப்போ நீங்க உங்க பர்சனை மீட் பண்ணி இப்போ ஒரு விஷயத்த வந்து தனியா உட்காந்து நீங்க பேசுறீங்க, சால்வ் பண்றீங்க அப்படின்னா இது சீக்கிரம் முடிஞ்சிடும். இந்த பிரச்சனை சீக்கிரம் முடிஞ்சிடும். உங்க ரிலேஷன்ஷிப்ல நீங்க நிம்மதியா இருப்பீங்க. யாரோட இன்ஃபுளுன்ஸ், யாரோட ஹெல்ப் உங்களுக்கு வந்து தேவைப்படாது. நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஸ்மூத்தா நீட்டா அந்த விஷயம் ஈஸியா முடிஞ்சிடும். ரிலேஷன்ஷிப்லயும் ஒரு நிம்மதி இருக்கும். ஓகே, ஸோ இதை நீங்க வந்துட்டு ஸ்டில் ஃபேமிலியை இன்வால்வ் பண்ண போறேன், ஸ்டில் சிப்ளிங்கை இன்வால்வ் பண்ண போறேன், ஃப்ரெண்ட்ஸை இன்வால்வ் பண்ண போறேன் அப்படின்னு ஏதாவது இன்வால்வ் பண்றீங்க அப்படின்னா அது அகெயின் அண்ட் அகெயின் உங்களுக்கு வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கும் உங்களோட பர்சனுக்கும் நடுவில் ஒரு செப்பரேஷனை தான் வந்து உருவாக்கிட்டே இருக்கும். ஸோ எங்க நீங்க ஆக்சுவலா உங்களுக்கு என்னன்னா எங்க நீங்க தப்பு பண்றீங்கன்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது வியூவர்ஸ்க்கு. ஸோ நீங்க இது வந்து ஒரு ஃபேமிலி ஒரு எமோஷனல் பாண்ட்ல நீங்க எடுத்துட்டு இருக்கீங்கறனால நீங்க எங்க லேக் ஆறீங்கன்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனாலதான் உங்களுக்கு நான் ஒரு கைடன்ஸா நான் கொடுக்குறேன். ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து முக்கியம் தான், அதை நான் எதுவுமே தப்பு சொல்லல. பட் உங்களோட பர்சன் உங்களுக்குன்னு வரும்போது அந்த விஷயத்த நீங்க வந்து பிரைவேட்டா ஹேண்டில் பண்றது பெட்டரா இருக்கும். ஸோ அதனால எதா இருந்தாலும் இங்க நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. உங்க பர்சன் நிறைய விஷயங்கள் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க. கண்டிப்பா வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசுவாங்க. இவங்களை வந்து காம் டவுன் பண்ணணும்னு நினைச்சோம், இவங்க இந்த மாதிரி வந்து கோவப்படாம இவங்களை பொறுமையா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா தனியா நீங்க ரெண்டு பேரும் போய் மீட் பண்ணி பேசுறீங்க அப்படின்னா பொறுமையா எல்லாத்தையும் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. பொறுமையா எல்லா விஷயத்தையும் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதுவே ஃபேமிலியை வச்சுட்டு பேசுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்களே ரொம்ப எரிஞ்சு விழுகிறது, கோவப்பட்டு வந்து பேசுறது, ஃபேமிலி முன்னாடி வந்து ஒரு பெரிய சண்டை வந்து போடுறது. ஸோ அது ரெண்டு பேரோட சைட்ல இருந்து ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அகைன் அண்ட் அகைன் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் விஷயத்த வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இதை நீங்க வந்து கொஞ்சம் தெளிவா வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ பிரைவேட்டா மீட் பண்றது ஒரு பெட்டர் ஆப்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நீங்க வந்து பிரைவேட்டா உங்க பர்சனை வந்து மீட் பண்ண முடியல, ஸோ அவங்க வேற இடத்துல இருக்காங்க, நீங்க வேற இடத்துல இருக்கீங்க, இல்ல இப்போ வந்து கம்ப்ளீட் நோ கனெக்டா இருக்கறனால எதுவுமே பேச முடியல அப்படின்னா செகண்டரி ஆப்ஷன் என்ன அப்படின்னா
லைக் இந்த செகண்டரி ஆப்ஷன்லயே நான் இன்னொரு விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அடுத்த விஷயத்த வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ உங்களோட பர்சனுக்கும் உங்களுக்கு இப்போ எந்த ஒரு பிளாக் எதுவுமே அவங்க பண்ணாம இருக்காங்க, அன்பிளாக்ல தான் இருக்கீங்க, மெசேஜ் எல்லாமே வந்து பண்ண முடியும் அப்படின்னா மெசேஜ் அவங்களுக்கு வந்து பண்ணுங்க. உங்க மனசுல என்ன இருக்கோ அதை நீங்க தனியா பர்சனலா அவங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜஸ் மூலியமாவோ இல்லை கால் பண்ணுறதோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு தோணும் இல்லையா, இது பேசணும்னு இருக்கு, அதை பற்றி நம்ம பேசினா இங்கே சொல்யூஷன் ஆகும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேராகிராஃபாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணி அவங்களுக்கு அனுப்புங்க. அவங்க பார்க்குறாங்க அவங்க பார்க்கல அப்படின்றத பற்றிலாம் நீங்கள் எதுவும் திங்க் பண்ண வேண்டாம். ஒன்ஸ் உங்கள் மெசேஜஸ் அவங்க என்னைக்கு பார்த்தாலுமே அதுக்குரிய சொல்யூஷனவா அவங்க வந்து எடுக்க தான் போகிறாங்க. அதனால வந்துட்டு லைக் ரீப்ளே பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க என்ன மாதிரி திங்க் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த ஒரு அதர் ஒப்பீனியன்ஸை பத்தி எதுவும் திங்க் பண்ணாம உங்களுக்கு என்ன பேசணும்னு தோணுதோ அதை வந்து நீங்க அவங்களுக்கு மெசேஜஸா நீங்க வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் மூலியமா அவங்களுக்கு சென்ட் பண்ணிருங்க அப்படிதான் நான் சொல்லுவேன். ஸோ பெட்டர் அவங்க எப்போ அந்த விஷயத்த வந்து பாக்குறாங்களோ இல்ல அன்னைக்கு நீங்க மெசேஜ் பண்ண அன்னைக்கே அவங்க அந்த மெசேஜஸ் வந்து பாக்குறாங்க அப்படின்னாலுமே அவங்க அந்த மூமெண்ட்ல ரியாக்ட் பண்ணலனா கூட அவங்க அந்த மெசேஜஸ் வந்து படிச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அது அவங்க மைண்ட்ல எப்படி இருந்தாலும் இருக்கதான் செய்யும். நீங்க அவங்க கிட்ட என்ன பேச வரீங்க அப்படின்றது அவங்களோட மைண்ட்ல அந்த விஷயம் வந்து இருக்கதான் செய்யும். அவங்க அதை வந்து புரிஞ்சுக்க தான் வந்து செய்வாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு சின்னதா ஒரு டைம் கொடுத்தோம் அப்படின்னா எப்படி இருந்தாலும் அவங்க கிட்ட வந்து ரீச் அவுட் பண்ண தான் செய்வாங்க, எப்படி இருந்தாலும் அவங்க கிட்ட வந்து பேசதான் செய்வாங்க, கம்யூனிகேட் பண்ண தான் செய்வாங்க. இருக்கிற பிரச்சனை அங்க வந்து ஈஸியா சால்வ் ஆயிரும். ஓகேங்களா, இது செகண்ட் திங். அந்த செகண்ட்ல இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு ஆட் பண்ணணும்னு நினைச்சேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சில பேர் இந்த வியூவர்ஸா இருக்கட்டும் இல்ல உங்களோட பர்சன் எனக்கு தெரியல யாரோட எனர்ஜி தெரியல, பட் மேக்ஸிமம் உங்களோட எனர்ஜி மாதிரி தான் இங்க வந்து இருக்கு. இந்த மாதிரி டைரி எழுதுற பழக்கம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ டைரியில இந்த மாதிரி சில பேர் அந்த மாதிரிலாம் எழுதுவீங்க, உங்களோட மெமரிஸ்ன்ற மாதிரிலாம் எழுதுவீங்க. ஸோ அந்த மாதிரி பழக்கம் உங்களுக்கு இருக்கா என்னன்னு தெரியல. அண்ட் இதுலயுமே வந்து என்ன அப்படின்னா, சில பேர் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற அந்த ஒரு மெத்தட்ல இப்ப இதெல்லாம் வந்து நடக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஆசை சில பேர் வந்து பேப்பர்ல எழுதி வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் வந்து லைக் நடக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஸோ இப்போ ஒரு பேப்பர்ல வந்து எழுதி வைக்கிறது அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் மேனிஃபெஸ்டேஷன்ல வந்து பண்ணுவாங்க. அப்படி நீங்க ஏதாவது பண்றீங்களா என்னன்னு வந்து தெரியல. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு சில விஷயமா இருந்தாலும் சரி அப்படி நீங்க பண்றீங்க அப்படின்னா அதை நீங்க வந்து கண்டினியூ பண்ணுங்க. அது கண்டினியூ பண்ணாமலாம் இருக்க வேண்டாம். சம் டைப் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒர்க்காக தான் வந்து செய்யும். உங்களுக்கு லேட் ரிசல்ட்டா உங்களுக்கு இருந்தாலும் பட் அது நடக்கிறது அது நடக்கும். ஓகேங்களா, கொஞ்சம் கொஞ்சமா உங்க ரிலேஷன்ஷிப்ல நீங்க அந்த ஒரு பேலன்ஸை நீங்க வந்து பாப்பீங்க, அந்த சேஞ்சஸை நீங்க வந்து பாப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதாவது என்னன்னா, நீங்க அந்த விஷயம் வந்து பண்றீங்க அப்படிங்கிறப்போ சடனா சேஞ்சஸ் வரும்னா சேஞ்சஸ் வரப்போறது கிடையாது. அந்த சிச்சுவேஷன் மாறுறதுக்கு கண்டிப்பா ரொம்ப டைம் எடுக்க தான் செய்யும். ஆனா நீங்க எதிர்பார்க்குற மாதிரி அந்த ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு வந்து நடக்கும். ஸோ அப்படி நீங்க ஏதாவது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்க அப்படின்னா அதை நீங்க வந்து கண்டினியூ பண்ணலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நெக்ஸ்ட் திங் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இல்ல இந்த மேனிஃபெஸ்டேஷன் எதுவுமே நீங்க பண்றது கிடையாது அப்படின்னா உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பெட்டரா இருக்கோ அதை நீங்க பண்ணுங்க. எய்தர் அவங்களை டைரக்டா போய் மீட் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நீங்க டெக்ஸ்ட் மெசேஜஸ் போடுங்க. ஸோ நீங்க இங்க பேசணும், நீங்க ரெண்டு பேருமே நிறைய விஷயங்கள் உங்களோட மனசை விட்டு நீங்க வந்து பேசணும். நிறைய பேசுறதுக்கு இங்க இருக்கு, ஏன்னா அதெல்லாம் நான் கார்ட்ஸ்ல என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இது அவங்க கிட்ட பேசணும்னா ஒரு ஒன் ஹவர் டு 2 hour வரைக்குமாவது அவங்க நிறைய விஷயங்கள் வந்து அவங்களும் பேசுவாங்க நீங்களும் பேசுவீங்க. ஸோ உங்க ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் நம்ம வந்து பாக்குறப்போ ஒரு மணி நேரத்துல 2 மணி நேரம் வரைக்கும் போகும் நீங்க பேசுனீங்க அப்படின்னா. ஸோ அப்படி இருக்க ஒரு சிச்சுவேஷன்ஸ் இங்க வந்து இருக்கு. ஸோ அதை நீங்க பேசும்போது டெஃபினட்டா வந்து இங்க நிறைய சேஞ்ச் நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ கரண்ட் சிச்சுவேஷன் வைஸ் நம்ம வந்து பாக்குறப்ப என்ன அப்படின்னா, உங்க பர்சன் நிறைய விஷயத்துல வந்து கோவமா இருக்காங்க, நிறைய கிரட்ஜஸ் இங்க வந்து இருக்கதான் செய்து, நிறைய அந்த ஒரு கருத்து வேறுபாடா இருக்கட்டும், ஸோ உங்க மேல அவங்களுக்கு அந்த ஒரு கோவம் இருக்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த எனர்ஜிஸ் தான் நான் மேக்ஸிமம் வந்து பாக்குறேன். இதை எப்படி கிளியர் பண்றது, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மற்ற எந்த தேர்ட் பர்சன்ஸ் யாரையுமே ஃபேமிலி அதர் மெம்பர்ஸ் யாரையும் இன்வால்வ் பண்ணாம உங்களுக்குள்ள ஒரு எண்ட் டு எண்ட் கனெக்ஷன் வைக்கிறது பெட்டர் ஆப்ஷன்ஸா இங்க வந்து இருக்கும். ஸோ அதோட பாசிபிலிட்டிஸ்மே நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். எதர் டைரக்டா மீட் பண்ணுங்க அப்படி இல்லைனா டெக்ஸ்ட் மெசேஜ் கூட பண்ணுங்க அப்படின்னு. அதை தவிர்த்து இங்க வந்து அஸ் பர் த மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி பேப்பர்ல எழுதுற பழக்கம் இருக்கு அப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்க அப்படின்னா அதையுமே நீங்க தாராளமா வந்து கண்டினியூ பண்ணுங்க. ப்ராப்பரான மெத்தட்ல வந்து கண்டினியூ பண்ணுங்க. எல்லாருக்கும் எல்லாமே ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு எது ஒர்க் ஆகுதோ அதான் இங்க வந்து பெஸ்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்க அப்படின்னா அது தாராளமா நீங்க வந்து கண்டினியூ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வந்து நார்மல் நீங்க வந்து ப்ரேயர்ஸ் அந்த மாதிரி நீங்க பண்றீங்க அப்படின்னாலுமே அப்படி கூட நீங்க வந்து பண்ணலாம். ஏன்னா மேனிஃபெஸ்டேஷன் வரும்போது நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. ஸோ எல்லா
எல்லாருக்குமே எல்லா டெக்னிக்ஸும் வந்து ஒத்து போகுமானா ஒத்து போகாது. யாருக்கு எந்த டெக்னிக் வந்து ஒத்து போகுதோ அது மட்டும் தான் நமக்கு வந்து கடைசி வரைக்கும் அது வந்து நமக்கு ஒரு ரிசல்ட் நல்லபடியா வந்து கொடுக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன பண்றீங்களோ அதை நீங்க வந்து பண்ணுங்க. ஏன்னா இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்பெல் ஒர்க்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீடி ரிசல்ட் அதில் வந்து கிடைக்கும். உங்களுக்கு ஒரு ஃபாஸ்டர் ரிசல்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுவே இந்த மாதிரி நம்ம டெக்னிக்ஸ் த்ரூ நம்ம இப்போ பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் லேட்டா இருக்க மாதிரி இருக்கும். பட் அது நடக்காமலாம் வந்து இருக்காது. ஸோ தீஸ் ஆர் டிஃபரன்ஸ் ஹியர். ஸோ இதுதான் உங்களோட ரீடிங்ஸ்லாம் வந்து பார்த்துருக்கேன். ஸோ ஐ ஹவ் கவர்ட் அப் எவ்ரி திங். ஸோ திஸ் ஆர் திங் ஐ கேன் சே இன்னும் ரீடிங் கைஸ். உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு ரெசிடா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு தி ஷோ 143 ஃபேமிலி. ஸோ உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் அஸ் வெல் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து கொடுங்க. அண்ட் அஸ் வெல் என்னோட ஃபேஸ்புக் சேனல் நீங்க வந்து கொடுங்க. ஸோ கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் அண்ட் ஒன் அப்பாயின்மெண்ட்ஸ் நீங்க வந்து புக் பண்ணி நினைச்சீங்க அப்படின்னா நீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரிய அந்த வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கிரீன்ல தெரிய இந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அதை பத்தின டீடைல் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்ல நான் வந்து கொடுத்துருப்பேன். அதை தவிர்த்தும் உங்களுக்கு இந்த மாதிரி லைக் ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கு, பிளாக் மேஜிக் த்ரூ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்கு யாராவது பிளாக் மேஜிக் ஏதாவது பண்றாங்க, அதனால நீங்க ரொம்ப நெகட்டிவா வந்து ஃபீல் பண்றீங்க, உங்களோட பாடியில ஏதாவது ஒரு அஃபெக்ட் ஆகுது, ஹெல்த்ல அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா ஸோ அதுக்குரிய சொல்யூஷனான ஒரு ப்ரொடெக்ஷன் ப்ரேஸ் எல்லாமே தான் நம்ம வந்து பண்றோம். ஸோ அதை பத்தின டீடைல் உங்களுக்கு வேணும், கரியர்ல உங்களுக்கு ஒரு growth வேணும் அப்படின்னா எந்த ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் எல்லாமே நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் அகைன் இந்த வீடியோல கொடுத்துருப்பேன். இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட் நான் வந்து கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், ஸோ இது போல இன்னும் மல்டிபிளேஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டரோன்னு சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்க போய் பாருங்க. இது போல மல்டிபிளேஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிருப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் தட். அண்ட் நான் சொன்ன மாதிரி கமர்ஷியல் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்போர்ட் சப்போர்ட் நீங்க கண்டிப்பா கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும். அண்ட் அவங்களோட லைஃபுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷனுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ப்ளீஸ் கெட் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். See you guys next time. Until love you all. Take care. Bye bye.